வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி வந்து 4ஆம் தேதி 7வது மாதம் 2024. இன்றைக்கி வியாழக்கிழமை காரணியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது. 529வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ஒரு ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் புதன்கிழமை 50-50 ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு வந்து 912. அதுக்கு முன்னாடி நாள் அடித்த நம்பரை அப்படியே உல்டா பண்ணிட்டாங்க. ஃபுல் ரிசல்ட் அதிலருந்தே வந்துருச்சு. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்லேயும் நம்ம வந்து ஏ போர்டு பாஸ் பண்ணியிருக்கோம், பி போர்டும் பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள், நல்ல ஒரு வின்னிங் தான் கிடச்சிருக்கு. சி போர்டு மீண்டும் 2 வரும்னு நம்ம எதிர்பார்க்கல. இதே 5, 8 வந்திருந்தால் நமக்கு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 9 வின்னிங் கொடுத்துருக்கோம், பி போர்டில் 1 வின்னிங் கொடுத்துருக்கோம், சி போர்டில் நம்ம 8, 5ன்னு எடுத்திருந்தோம். இந்த 2க்கு பார்த்தா நமக்கு 5ஓ 8ஓ வந்திருந்தால் ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். 912ன்னு சொல்லி நமக்கு டெஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருச்சு. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டே அப்படியே உல்டா ஃபுல் ரிசல்ட் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலை. நம்ம கொடுத்ததில் ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கு, பி போர்டு பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் வந்து. அதாவது 3 நம்பர் கொடுத்ததில் நம்ம டெஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள் நம்பர். நம்ம வந்த ரிசல்ட்டு 912. நம்ம கொடுத்துருந்த நம்பர் வந்து 4 நம்பர் கொடுத்ததில் 910ன்னு கொடுத்துட்டோம். இந்த 0க்கு பார்த்தா 2 கொடுத்துருந்தா ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கோம். நம்ம முன்னாடி நாள் வந்த நம்பர் 2 192ங்கிறதுனால நம்ம 9ம் 1ம் உல்டா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வேணால் நமக்கு மீண்டும் 2 வரும்னு எதிர்பார்க்கலை. 3 நம்பர் கொடுத்ததுலேயும் 916 எடுத்திருந்தோம். வந்தது 912. இதே நமக்கு 910, 916, 915, 918 இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருந்தால் ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். 912னே மீண்டும் வந்ததுனால டெஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு 9 பாஸ் ஆகிருக்கு, பி போர்டில் 1 பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் தான். சரி, ஓகே. இப்போது நம்ம அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய காரணியா ப்ளஸ் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி தேதி வந்து 4ஆம் தேதி நடைபெறுது இந்த காரணியா ப்ளஸ் ட்ரா. இதுக்கு வந்து ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பர் தான் நம்ம வந்து இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பராகவும் ஒரு பெஸ்ட் நம்பராகவும் தான் ஒவ்வொரு போர்டு நம்பரையுமே நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எப்போதுமே உங்களுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்காக மட்டும்தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரெகுலராக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லியும் ஸ்ட்ராங்கான வெற்றி கிடைக்கும்னு சொல்லி தான் இந்த நம்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆல் போர்டு வந்து எந்த போர்டில் வேணாலும் 0 வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏ போர்டில் 701ன்னு எடுத்திருக்கேன், பி போர்டில் 607ன்னு எடுத்திருக்கேன், சி போர்டில் 508ன்னு எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு ஆல் போர்டு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். ஆல் போர்டு வந்து என்னுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நான் மேட்ச் பண்ணி பார்க்கையில் வந்து 100% ஸ்ட்ராங்கான நம்பராக கிடச்சிருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து 7ம் 0வும் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. 7ஆம் நம்பரையும் 0வையும் நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 7ஐயும் 0வையும் நம்ம ஒரு கணக்கில் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். 100% பெஸ்ட்டு நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடலாம். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு
7ஐயும் 0வையும் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். சிங்கிள் ஷாட் கேட்குற நம்பர்களுக்கு என்ன நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய நம்பர்கள் கேட்குறீங்க. சிங்கிள் ஷாட் வந்து நான் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ஒரே நம்பராக 0வை தான் கொடுக்குறேன். 100% ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம வந்து எப்போதுமே வந்து நம்ம கெஸ்ஸிங் வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் கொடுக்குறோம்னு உங்களுக்கே தெரியும். சிங்கிள் ஷாட்டு ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம 0 மட்டும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கும். ஆல் போர்டு வந்து நம்ம 7ஆம் நம்பரையும் 0வையும் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம பாட்ஸ் நம்பர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பாட்ஸில் வந்து நான் அதிகமான நம்பர்ஸும் கொண்டு வரல, கம்மியான நம்பர்ஸ் மட்டும்தான் பாட்ஸ் நம்பராக நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எப்போதுமே நம்ம கொடுக்குற பாட்ஸ் நம்பரையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய நம்பரையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் நான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே கொடுக்குறேன். 758 பாட்ஸு, 704 பாட்ஸு. இந்த 704 பாட்ஸையும் 758 பாட்ஸையும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த 2 நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பராக தான் இருக்குது. பாட்ஸில் வைக்க விருப்பப்படுற நம்பர்கள் வந்து இந்த 2 நம்பரையுமே பாட்ஸ் வைங்க. பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இப்போது 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நமக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து 462 மீண்டும் சீபோர்டு வந்துச்சுன்னா நமக்கு 2 462 460ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 765 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடலாம். பார்த்திங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் அதிகமான நம்பர்ஸ்லாம் இன்றைக்கி வந்து கொண்டு வந்து கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வந்து வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 705 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க, 705ன்னு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? ஏ போர்டு 4 வந்து பி போர்டுலேயும் 4 வந்து சி போர்டில் நமக்கு 9 வந்துச்சுன்னா 449 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு 7 வந்து பி போர்டு 6 வந்து சி போர்டு 9 வந்துச்சுன்னா 769 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 768 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா அதிகமான நம்பர் வந்து நம்ம கொடுக்கல. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் வந்து மொத்தம் 7 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். நமக்கு இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நடக்கக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கு மொத்தம் 7 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். அதிகமான நம்பர்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்க கிடையாது. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் உங்களுடைய கணக்கில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கெஸ்ஸிங் கொடுத்ததுமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்பர்ஸ் பார்த்தோம். ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம். ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் இப்போ வந்து நம்ம பார்க்குறோம். 4005ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 76ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 68ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 74 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 58ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா 70ன்னு ஒரு நம்பர் கணக்கில் இருக்குது. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நான் மொத்தம் 7 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 7 நம்பருக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கான வின்னிங் நம்பர் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா 40, 05, 76, 68, 54, 58, 70 மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வின்னிங் கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். 74, 58, 70 நல்ல ஒரு நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் இருக்குது.
ஏபிபிசிஏசி விளையாடுற நம்பர்கள் வந்து நம்ம இந்த நம்பர்ஸுக்குள்ளே இருந்து தான் வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம், கண்டிப்பாக வந்து வின்னிங் கிடைக்கும். இப்போது நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து நான் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க விரும்பலை. பார்த்தீங்கன்னா கம்மியான நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் நான் வந்து ஃபுல்லாகவே கெஸ்ஸிங்காக வந்து இங்கே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கணும், உங்களுக்கு தொடர்ந்து வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 10, 48, 97, 68ன்னு எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைக்கலாம். 100% உங்களுக்கான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நமக்கு உள் நம்பர் 4 வந்துடுது, 2 வந்துடுது, 6 வருது, 1 வருது. 42, 61, 10, 48, 97, 68 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த ஒரு 3 நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்காகவே நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த நம்பர்ஸை விட்டு வேறு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம முன்னாடி கொடுத்துருக்கிற நம்பர்ஸை மேட்ச் பண்ணி தான் இங்கே வந்து நான் நம்பர்ஸ் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? 57, 65, 57, 65ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு 4 வந்து பி போர்டில் 0 வந்து உள் நம்பர் 5 வந்துச்சுன்னா நமக்கு 14, 05 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வரல, மொத்தம் வந்து ஒரு 5 நம்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த 5 நம்பருக்குள்ளே இருந்து வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.